ஓம் சாந்தி. பிப்ரவரி 21, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஞான வாளுக்கு யோக சக்தி தேவை. அப்பொழுது வெற்றி இருக்க முடியும். இந்த ஞானத்தில் யோக சக்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது மக்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும். கேள்வி: நீங்கள் இறை தூதுவர்கள். எந்த செய்தியை நீங்கள் முழு உலகிற்கும் கொடுக்க வேண்டும்? பதில்: முழு உலகிற்கும் கடவுள் கூறியிருக்கின்ற இந்த செய்தியை கொடுங்கள். நீங்கள் அனைவரும் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும். ஷரீர உணர்வை துறந்து விடுங்கள். உங்களுடைய தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் தலை மீதுள்ள பாவ சுமை அகற்றப்படும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அகநோக்கில் இருக்கின்ற குழந்தைகளால் மாத்திரமே இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. எந்த ஒரு மனிதரும் அவர் தெய்வீக குணங்களை கொண்டவராயினும் சரி, அசுர குணங்களை கொண்டவராயினும் சரி, எவரையுமே கடவுள் என்று அழைக்க முடியாது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தெய்வீக குணங்களை கொண்டவர்கள் சத்யுகத்திலும், அசுர குணங்களை கொண்டவர்கள் கலியுகத்திலும் இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே பாபா எழுதியிருந்தார், நீங்கள் தெய்வீக குணங்களை கொண்டவர்களா அல்லது அசுர குணங்களை கொண்டவர்களா? நீங்கள் சத்யுகத்தவரா அல்லது கலியுகத்தவரா? இந்த விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வது கடினமான விஷயமாகும். நீங்கள் ஏணிப்படத்தை மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். உங்களது ஞான அம்புகள் மிகவும் சிறந்தவை. எனினும் ஒரு வாளில் உள்ள பலத்தை போன்று, அதாவது கூரிய முனை, அவற்றுக்கும் சக்தி தேவை. சிலர் மிகவும் கூரிய முனையை வைத்திருக்கிறார்கள். குரு கோபிந்த் சிங் வாள் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் அந்த வாளை அனைத்து இடங்களுக்கும் எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் அதனை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். சில வாள்களின் பெறுமதி 2 பைசாக்கள் மாத்திரமே ஆகும். சக்தியுடைய வாள்கள் மிகவும் கூர்மையானவை. அவை மிகவும் பெறுமதி வாய்ந்தவை. குழந்தைகளாகிய உங்களுக்கும் அது பொருந்தும். சிலரிடம் பெருமளவு ஞானம் இருந்தாலும் யோக சக்தி குறைவாகவே இருக்கிறது. ஏழைகளும் பந்தனத்தில் உள்ளவர்களும் சிவ் பாபாவை பெருமளவில் நினைவு செய்கிறார்கள். அவர்களிடம் ஞானம் குறைவாக இருந்தாலும் யோக சக்தி பெருமளவில் இருக்கிறது. அவர்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகின்றார்கள். அவர்கள் அர்ஜுனருடையதும் ஏகலைவனினதும் உதாரணத்தை காண்பிக்கிறார்கள். அம்பு விடுவதில் ஏகலைவன் அர்ஜுனரை விடவும் அதிக திறமைசாலியாக இருந்தார். அர்ஜுனன் என்றால் வீட்டில் இருந்தவாறே தினமும் கேட்பவர் என்பதாகும். வெளியில் வசிப்பவர்கள் திறமைசாலிகள் ஆகினார்கள். ஞானத்தில் சக்தியை கொண்டவர்களின் முன்னிலையில் மக்கள் தலை வணங்குகிறார்கள். அது விதி என கூறப்படும். ஒருவர் தோல்வி அடையும் பொழுது அல்லது கடனாளி ஆகும் பொழுது அவர்கள் விதியின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஞானத்துடன் யோக சக்தியும் தேவைப்படுகிறது. அந்த சக்தி இல்லை என்றால் நீங்கள் சேவலை போன்ற ஞானியாகவே இருப்பீர்கள். சில குழந்தைகளும் அதனை உணர்கிறார்கள். சிலர் தங்களது கணவனை நேசிக்கின்றனர். சிலர் வேறு எவரையாவது நேசிக்கின்றனர். அவர்கள் ஞானத்தில் மிகவும் திறமைசாலிகளாக இருந்தாலும் அகத்தே பெருமளவு முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் எதனையும் பார்க்காதது போல் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தை மீது மாத்திரமே அன்பு கொண்டிருக்கிறீர்கள். இதனாலேயே நினைவு கூறப்படுகிறது, உங்களது கரங்கள் பணியை செய்தாலும் உங்களது இதயம் நினைவில் இருக்கட்டும். நீங்கள் உங்களது அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை உங்களது புத்தி நினைவு செய்யட்டும். தொடர்ந்தும் என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை கட்டளையிட்டுள்ளார். பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் தங்களது பணியை செய்யும் பொழுது
தொடர்ந்தும் தங்களது விசேஷ அன்பிற்கினிய தேவர்களில் எவரையாவது நினைவு செய்கின்றனர். அவை கல்லாலான விக்கிரகங்கள். அவற்றில் ஆத்மா இருக்க முடியாது. லக்ஷ்மியும் நாராயணரும் கூட பூஜிக்கப்படுகின்றனர். அவையும் கூட கல்லால் ஆன விக்கிரகங்களே. அவர்களிடம் கேளுங்கள், அவர்களது ஆத்மாக்கள் எங்கே? அவர்கள் நிச்சயமாக பெயர்களுடனும் வடிவங்களுடனும் இங்கே இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். யோக சக்தியின் மூலமாக நீங்கள் இப்பொழுது தூய தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களது இலக்கையும் லட்சியத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவதாக தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஞானக்கடலும் ஞான கங்கைகளும் அதி மங்களகரமான இந்த சங்கமயுகத்திலேயே இருக்கின்றனர். அவர்கள் ஒரு நேரத்தில் மாத்திரமே இருக்கின்றனர். ஞானக்கடல் ஒவ்வொரு சக்கரத்திலும் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். அஷரீரியான பரம்பிதா பரமாத்மாவே ஞானக்கடல் ஆவார். அவருக்கு நிச்சயமாக ஒரு ஷரீரம் தேவைப்படுகிறது. அப்பொழுதே அவரால் பேச முடியும். எவ்வாறாயினும் நீர் போன்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் சங்கம யுகத்திலேயே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். மற்ற அனைவரும் பக்தியில் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கங்கை நீரை கூட வழிபடுகிறார்கள். ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவர். அவர் ஒரே ஒரு முறையே வருகின்றார். அதாவது பழைய உலகம் மாற வேண்டி உள்ள பொழுதே அவர் வருகின்றார். இதனை ஒருவருக்கு விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு புத்தி தேவைப்படுகிறது. சிவன் மாத்திரமே ஞானக்கடலும் பரம்பிதா பரமாத்மாவும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவை எழுதப்பட வேண்டும் என்பது பற்றி நீங்கள் ஏகாந்தத்திலிருந்து ஞானத்தை கடைந்து பார்க்க வேண்டும். அவர் வரும்பொழுது பிரம்மா குமார்களாகவும் குமாரிகளாகவும் ஆகின்ற அவருடைய குழந்தைகள் ஞானத்தை கிரகித்து ஞான கங்கைகள் ஆகின்றனர். தொடர்ந்தும் ஞானத்தை எடுத்துரைக்கின்ற ஞான கங்கைகள் பலர் இருக்கின்றனர். அவர்களால் மாத்திரமே ஜீவன் முக்திக்கான பாதையை காட்ட முடியும். நீராடுவதன் மூலம் உங்களால் தூய்மையாக முடியாது. சங்கம யுகத்தில் மாத்திரமே ஞானம் இருக்கிறது. இதனை விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு பல வழிமுறைகள் தேவைப்படுகின்றன. நீங்கள் மிகவும் அகநோக்குடையவராக இருக்க வேண்டும். ஷரீர உணர்வை துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இந்நேரத்தில் உங்களை முயற்சியாளர்கள் என்றே கூறுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் யுத்தம் ஆரம்பமாகும் பொழுது அனைவரும் இந்த செய்தியை பெற்றிருக்க வேண்டும். சிவ் பாபாவே இந்த செய்தியை கொடுக்கின்றார். கடவுள் தூதுவர் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இந்த செய்தி அனைவரையும் சென்றடையுமாறு செய்கின்றீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பரம்பிதா பரமாத்மாவுடன் யோகத்தை கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் பிறவி பிறவியாக செய்த பாவங்கள் அழிக்கப்படும் என தந்தை வாக்குறுதி அளிக்கின்றார். தந்தை இங்கிருந்து பிரம்மாவின் வாய் மூலமாக உங்களுக்கு இதனை கூறுகின்றார். கங்கை நீரால் எவற்றை விளங்கப்படுத்த முடியும்? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சத்யுகத்தில் நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாகவும் வளமுடையவர்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமற்றவர்களாகவும் ஏழ்மை நிறைந்தவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். அந்த படங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. பக்தி மார்க்க சம்பிரதாயங்களும் உருவாக்கப்பட வேண்டும். சமய நூல்களை கற்பது, வழிபாடு போன்ற அனைத்தும் பக்தியாகும். நான் சமய நூல்கள் போன்றவற்றை உங்களுக்கு கற்பிப்பதில்லை. நான் தூய்மையற்றவர்களாகிய உங்களை தூய்மையாக்குவதற்காக ஞானத்தை கொடுக்கின்றேன். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் ஷரீரங்கள் இரண்டுமே தூய்மையற்றவையாக உள்ளன. இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள்.
உங்களது ஷரீரம் மீதும் பழைய உறவுகள் அனைத்தின் மீதும் உள்ள பற்று முடிவடைய வேண்டும். நீங்கள் பாடியதுண்டு, நீங்கள் வரும்பொழுது நான் வேறு எவரையும் செவிமடுக்க மாட்டேன். நான் அனைத்து உறவு முறைகளையும் உங்களுடன் மாத்திரமே வைத்திருப்பேன். நான் அனைத்து ஷரீரதாரிகளையும் மறந்து விடுவேன். தந்தை இப்பொழுது உங்களது சத்தியத்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், என்னுடன் யோகத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு நீங்கள் புதிய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இதுவே உங்களது இலக்கும் லட்சியமும் ஆகும். அரசர்களுடன் கூடவே பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். அரசர்களுக்கு பணிப்பெண்களும் வேலையாட்களும் கூட தேவைப்படுகின்றனர். தந்தை தொடர்ந்தும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் நன்றாக யோகத்தில் இருக்காது விட்டால், உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியாது விட்டால், எவ்வாறு உயர்ந்ததோர் அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்? வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. தந்தை எழுதுகின்றார், உங்களது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருப்பதனாலேயே ஞானம் நிலைத்திருப்பதில்லை. பாபா கேட்கின்றார், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நன்றாக வாழ்கின்றீர்களா? உங்களது நடத்தை மிக நன்றாக இருக்க வேண்டும். கோபத்தின் சுவடு சிறிதளவேனும் இருக்கக்கூடாது. உலகில் இப்பொழுது பெருமளவு குழப்பங்களும் அமைதியின்மையும் நிலவுகின்றன. உங்களில் சிலர் ஞானத்திலும் யோகத்திலும் திறமைசாலிகளாக இருந்தால் மற்றவர்களும் பாபாவை அதிக அளவில் நினைவு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் இதில் மிக சிறந்த பயிற்சியை விருத்தி செய்வீர்கள். உங்களது புத்தி பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆகிவிடும். பாபா சிறிய படங்களை பெருமளவில் விரும்புவதில்லை. படங்கள் அனைத்தும் பெரியதாக இருக்க வேண்டும். திரைப்படங்களின் சுவரொட்டிகளைப் போன்று அவற்றையும் வெளியில் பிரதான இடங்களில் வையுங்கள். அவை சற்றேனும் பாதிக்கப்படாத விதத்தில் மிக நல்ல படங்களை உருவாக்குங்கள். மிக பெரிய ஏணி படம் ஒன்றை உருவாக்கி அனைவரது பார்வையும் அதில் படுமாறு ஓரிடத்தில் வைக்க வேண்டும். அவை மங்காமல் அல்லது ஈரமாகாமல் இருக்கும் வகையில் உயர் ரக பூச்சுக்களை பயன்படுத்துங்கள். அவற்றை பிரதான இடங்களில் வைக்க வேண்டும். அல்லது எங்காவது கண்காட்சி இடம்பெறும் பொழுது 2 அல்லது 3 பிரதான படங்கள் போதுமானவை. உண்மையிலேயே சக்கரத்தின் படத்தை நீங்கள் சுவரின் அளவில் 8 அல்லது 10 பேர் சேர்ந்து தூக்கும் அளவிற்கு பெரிதாக உருவாக்க வேண்டும். அப்பொழுது வெகு தொலைவிலிருந்து பார்க்கின்ற எவராலும் அனைத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். சத்யுகத்தில் பல சமயங்கள் கிடையாது. அவை பின்னரே தோன்றுகின்றன. முதலில் ஸ்வர்க்கத்தில் வெகு சிலரே உள்ளனர். இப்பொழுது இது ஸ்வர்க்கமா அல்லது நரகமா என நீங்கள் மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். வருகின்ற எவருக்கும் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துங்கள். படங்கள் பெரிதாக இருக்கட்டும். அவர்கள் எவ்வாறு பாண்டவர்களின் அத்தகைய பெரிய சிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என பாருங்கள். நீங்களும் பாண்டவர்களே. ஷிவ் பாபா சங்கம யுகத்தில் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதலாவது இளவரசர் ஆவார். இதனை விளங்கப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். கற்றுக்கொண்டிருக்கும் பொழுதே சிலர் விட்டு சென்று விடுகிறார்கள். பாடசாலையில் ஒருவரால் கற்க முடியாது விட்டால் அவர் விலகி சென்று விடுகின்றார். இங்கும் கூட பலர் கற்பதை விட்டு சென்று விடுகிறார்கள். எனவே அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்களா? நானே உலகின் அதிபதி. எனவே அவர்கள் என்னிடமிருந்து ஓரிரு வார்த்தைகளை கேட்டாலும் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பலர் கேட்பார்கள், முன்னைய கல்பத்தில் நிகழ்ந்ததை போன்றே முழு ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் பல முறைகள் ராஜ்யத்தை பெற்று பின்னர் இழந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வைரங்களை போன்று இருந்த நீங்கள் இப்பொழுது ஷிப்பிகளை போன்று ஆகிவிட்டீர்கள். பாரதம் வைரத்தை போன்றிருந்தது. அதற்கு இப்பொழுது என்ன நிகழ்ந்து விட்டது?
அது அதே பாரதமே இல்லையா? இந்த சங்கம யுகமானது அதி மங்களகரமான யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கேயே அனைவரிலும் அதி மேன்மையான மனிதர்கள் இருக்கின்றனர். மற்ற அனைவரும் சீரழிந்தவர்களே. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டனர். அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். அந்த ஷரீரங்கள் முடிவடைந்து விட்டன. ஆத்மாக்கள் தமோபிரதானம் ஆகிவிட்டனர். அவர்கள் சத்தோபிரதானம் ஆகும் பொழுது பூஜிக்கப்படுவதில்லை. அவர்கள் உயிர் வாழும் ரூபத்தில் உள்ளனர். நீங்கள் இப்பொழுது சிவ் பாபாவை உயிருள்ள ரூபத்தில் நினைவு செய்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகும் பொழுது கல்லையே வழிபடுவீர்கள். பாபா இப்பொழுது உயிருள்ள ரூபத்தில் இருக்கின்றார். பின்னர் நீங்கள் அவருக்கு கல்லாலான உருவத்தை செய்து அதனை வழிபடுவீர்கள். ராவண ராஜ்யத்திலேயே பக்தி ஆரம்பமாகிறது. அவர்கள் அதே ஆத்மாக்களாகினும் தொடர்ந்தும் வெவ்வேறு ஷரீரங்களை எடுக்கின்றனர். நீங்கள் வீழும் பொழுதே பக்தி ஆரம்பமாகிறது. பின்னர் பாபா வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததும் பகல் ஆரம்பமாகிறது. பிராமணர்கள் பின்னர் தேவர்கள் ஆகின்றனர். உங்களை இப்பொழுது தேவர்கள் என அழைக்க முடியாது. பிரம்மா சத்யுகத்தில் இருப்பதில்லை. பிரம்மா இங்கேயே தபஸ்யா செய்கின்றார். அவரும் ஒரு மனிதரே ஆவார். சிவ் பாபா சிவன் என மாத்திரமே அழைக்கப்படுகின்றார். அவர் இவரில் இருக்கும் பொழுதே சிவன் என்றே அழைக்கப்படுகின்றார். அவருக்கு வேறு பெயர் எதுவும் கொடுக்கப்பட முடியாது. சிவ் பாபா இவரில் மாத்திரமே பிரவேசிக்கின்றார். அவரே ஞானக்கடலாவார். அவர் பிரம்மாவின் ஷரீரத்தின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே படங்கள் பெருமளவு புரிந்துணர்வுடன் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றின் மீது எழுத்துக்கள் இருப்பதும் பயனுள்ளதாகும். தூய்மையாக்குபவர் கடல் நீரா அல்லது கங்கை நீரா அல்லது ஞானக்கடலும் அவரிலிருந்து தோன்றிய ஞான கங்கைகளாகிய பிரம்மா குமார்களும் குமாரிகளுமா? தந்தை அவர்களுக்கு மாத்திரமே ஞானத்தை கொடுக்கின்றார். பிரம்மா மூலம் பிராமணர்கள் ஆகுபவர்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவார்கள். நீங்கள் பல்ரூப வடிவத்தின் மிகப்பெரிய படம் ஒன்றையும் காண்பிக்க வேண்டும். இது ஒரு பிரதானமான படமாகும். பாபா விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது புத்தியை குற்றமற்றதாக ஆக்க வேண்டும். ஒருவர் குற்றமுடைய கண்ணை கொண்டிருப்பதை பாபா பார்க்கும் பொழுது அவரால் இப்பாதையில் தொடர முடியாது என்பதனை பாபா அறிவார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது திரிகால் தரிசிகள் ஆகின்றீர்கள் என்பதை அரிதாகவே எவராவது புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் மகா முட்டாள்கள். நீங்கள் தந்தையை விட்டு நீங்குகின்றீர்கள். ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுவதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவரும் அங்கு தேவைப்படுகின்றனர். இறுதியில் நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை பெறுவீர்கள். முதல் தரமான பணிப்பெண்களும் வேலையாட்களும் உருவாக்கப்படுவார்கள். முதற் தரமான பணிப்பெண்களே கிருஷ்ணரை பராமரிப்பார்கள். பாத்திரம் கழுவுபவர்கள், அவருக்கு கிருஷ்ணருக்கு உணவூட்டுபவர்கள், அனைத்தையும் சுத்தம் செய்பவர்கள் என அனைத்து விதமான பணிப்பெண்களும் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் இங்கிருந்தே வெளிப்படுவார்கள். முதலாம் இலக்கத்தவர் நிச்சயமாக சிறந்ததோர் அந்தஸ்தை பெறுவார். நீங்கள் அத்தகைய உணர்வை கொண்டிருக்கின்றீர்கள். சில குழந்தைகள் மிக நன்றாக முரளி வகுப்பை நடத்துகின்ற பொழுதிலும் அவர்களிடம் யோகம் குறைவாகவே இருப்பதை பாபா உணர்கின்றார். சில பெண்கள் தங்கள் கணவன்மாரை முந்திச் செல்கின்றார்கள். எவரேனும் ஒருவர் ஞானத்தில் இருந்தால் அவனோ அல்லது அவளோ கூறுவார், பாபா மற்றொரு சக்கரம் சரியாக இல்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது ஓர் இல்லற பாதை. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பொருத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களை போன்று ஆக்க வேண்டும். இறுதியில் நீங்கள் உலகத்தை கூட மறந்து விடுவீர்கள். நீங்கள் அன்னங்கள் என்பதையும் மற்றவர்கள் நாரைகள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் ஒரு விதமான குறையையும் வேறு சிலர் மற்றொரு விதமான குறையையும் கொண்டிருக்கின்றனர். இது ஒரு கயிறிழுத்தல் போட்டியாகும்.
இதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. இது மிகவும் இலகுவானது. நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். ஒரு பைசாவேனும் செலவிடாமல் நீங்கள் அனைவரிலும் அதிஉயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். ஏழைகள் தொடர்ந்தும் மிக நல்ல சேவை செய்கிறார்கள். வெறும் கையுடன் வந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிக அளவு கொண்டு வந்தவர்கள் இன்று இங்கில்லை. ஆனால் ஏழைகளோ உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞான வாளை யோக சக்தியினால் நிரப்புவதற்கு அனைத்தையும் செய்யும் பொழுதும் அகநோக்குடையவராகி பயிற்சி செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் சதா தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுமாறு தந்தையின் கட்டளையை பெற்றுள்ளேன். ஒரே ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பு கொண்டிருங்கள். உங்கள் ஷரீரம் ஷரீர உறவினர்கள் மீதுள்ள பற்றை துண்டித்து விடுங்கள். 2. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். ஓர் அன்னமாகி உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கோபத்தின் எந்த சுவட்டையும் அகற்றிவிடுங்கள். உங்களுடைய புத்தியை குற்றமற்றதாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஷரீரமற்றவராகி எதனையும் செய்யும் உணர்வு இல்லாமல் ஒரு பற்றற்ற பார்வையாளராகி உங்கள் பௌதீக அங்கங்களை செயற்பட செய்வீர்களாக. நீங்கள் விரும்பும் பொழுது ஷரீரத்திற்குள் பிரவேசியுங்கள். நீங்கள் விரும்பும் பொழுது ஷரீரமற்றவராகுங்கள். நீங்கள் செயல்களை செய்ய வேண்டிய பொழுது உங்கள் பௌதீக அங்கங்களின் ஆதாரத்தை எடுங்கள். ஆனால் ஆத்மாவாகிய நீங்களே இந்த ஆதாரத்தை எடுத்து அனைத்தையும் செய்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதனையாவது செய்யும் பொழுது நீங்கள் அவர்களிடமிருந்து வேறுபட்டவராக இருப்பதைப் போல் ஒரு பற்றற்ற பார்வையாளராகி உங்கள் பௌதீக அங்கங்களை செயற்பட வையுங்கள். அப்பொழுது நீங்கள் ஷரீரமற்றவராகி எதனையும் செய்யும் உணர்வு இல்லாதவர்கள் ஆகுவீர்கள். எதனையாவது செய்யும் பொழுது இடையிடையே 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களுக்கு ஷரீரமற்றவராகும் பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுது இறுதி கணங்களில் நீங்கள் பெருமளவு உதவியை பெறுவீர்கள். ஸ்லோகம். ஓர் உலக சக்கரவர்த்தி ஆகுவதற்கு உலகிற்கு சாகாஷ் கொடுக்கின்ற ஒருவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.